தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 21. தமிழ்நாட்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற 10 மாநகராட்சி மேயர்கள் மற்றும் நகராட்சி பேரூராட்சிகளின் தலைவர்கள் பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் மேயர், நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், சிற்றூராட்சி தலைவர் என 1,32,467 பதவியிடங்களுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. ஏற்கனவே 19,646 பதவியிடங்களுக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதால் மீதமுள்ள 1,12,259 பதவியிடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை 21ஆம் தேதி நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி 10 மாநகராட்சிகளையும் அதிமுக கைப்பற்றியது. மேலும் 89 நகராட்சிகள், 287 பேரூராட்சிகள் அதிமுக வசமாயின. 23 நகராட்சி, 121 பேரூராட்சிகளை திமுக வென்றது. மற்ற கட்சிகளுக்கு மிக குறைந்த இடங்களே கிடைத்தன. இந்நிலையில் நடைபெற்ற புதிய உள்ளாட்சி அமைப்புகளின் முதல் கூட்டத்தில் மாநகராட்சி மேயர்கள், நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் பதவியேற்றனர். இதில் அந்தந்த மாநகராட்சி ஆணையர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாநகராட்சி மேயராக ஜெயா பதவியேற்றார். அவருக்கு கமிஷனர் வீரராகவராவ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறவுள்ள மறைமுக தேர்தல் மூலம் துணை மேயர்கள், துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் பரஞ்சோதி சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். திருச்சி மேற்கு சட்டசபை தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் KN நிறுவை 14,689 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் பரஞ்சோதி தோற்கடித்தார். இந்த நிலையில் சென்னை கோட்டையில் உள்ள சபாநாயகர் அறையில் பரஞ்சோதி MLA-வாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சபாநாயகர் ஜெயக்குமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் அமைச்சர்கள் O. பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் உட்பட அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து போயஸ் கார்டன் சென்று முதல்வர் ஜெயலலிதாவிடம் பரஞ்சோதி ஆசி பெற்றார். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் மீது இலங்கை மீனவர்கள் சராமரி தாக்குதல் நடத்தினர். இதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த விழுந்தமாவடியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரையின் தென்கிழக்கே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகுகளில் வந்த இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்கள் மீது அரிவாளால் தாக்கியுள்ளனர். இதில் அர்ஜுனன் என்ற மீனவருக்கு கையில் வெட்டு விழுந்தது. மேலும் மீனவர்களின் மீன்களை அபகரித்த இலங்கை மீனவர்கள் அவர்களை விரட்டி அடித்தனர். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கரைக்கு திரும்பிய மீனவர்கள் அர்ஜுனனை மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் காயமடைந்த மீனவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கடந்த 21ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்களை
இந்திய கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிகழ்வு மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளது கடும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் சங்கரகோவில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரகோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்ற கருப்பசாமி உடல்நலக் குறைவால் காலமானார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தும் சூழ்நிலை வந்துள்ளது. இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது அவர் பேசியதாவது, சங்கரன்கோவில் இடைத்தேர்தல் ஏப்ரல் மாதத்திற்குள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தின் வரைவு வாக்காளர் பட்டியல் தமிழகம் முழுவதும் வெளியிடப்பட்டது. சென்னையில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார், தமிழகத்தில் தற்போதைய அளவில் 4,73,65,489 வாக்காளர்கள் உள்ளனர். பட்டியலில் பெயர்களை சேர்க்க, நீக்கம் மற்றும் திருத்தம் செய்ய நவம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும் முகாமில் கலந்து கொள்ளலாம் என்றும் 2012ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அன்று 18 வயது பூர்த்தியானவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சித்தலைவர் சோபனா ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வெளியிட்டார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் கிறிஸ்துராஜ், கோட்டாட்சியர்கள், தாசில்தார்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்த வருஷம் கடைசி 31 டிசம்பர் வரை யார் 18 வருஷம் ஆயிருக்காங்க அவங்க எல்லாம் பேர் சேர்க்கலாங்க. யாரே பேர் விட்டு போயிட்டு அவங்க பேர் சேர்க்கலாங்க. நான்கு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றவரை மாற்றி அறிவித்ததாக கூறி மால்வாய், நஞ்சை சங்கேதி, திருவெரும்பூர் அருகே உள்ள தேவராயநேரி, மணப்பாறை அருகே உள்ள தொப்பம்பட்டி ஆகிய 4 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் நரிக்குறவர் இனத்தை சார்ந்த பொதுமக்கள் நடந்த வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்றவரை மாற்றி அறிவித்ததாக குற்றம் சாட்டியதோடு மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மதிமுகவினருக்கு பாராட்டு விழா கரூரில் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தலில் குளித்தலை நகர்மன்ற தலைவர் பதவியை மதிமுக கைப்பற்றியது. அதேபோல கரூர் நகராட்சியில் 3 வார்டுகளிலும், அரவங்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய குழுவில் 2 வார்டுகளிலும் ஊராட்சி தலைவர் பதவியிடங்களிலும் மதிமுகவினர் வெற்றி பெற்றனர். இவர்களுக்கான பாராட்டு விழா கரூர் மதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பரளிமணி தலைமை வகித்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். வெற்றி பெற்றவர்களும் மாவட்ட செயலாளர் கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றுக் கொண்டனர். இதில் மாவட்ட துணை செயலாளர் செல்வம், மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் ஆசை சிவா, இளைஞரணி மாநில துணை செயலாளர் கேசவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். குளித்துறை நகராட்சி தலைவர் தேர்தலில் என்னை அமோகத்தை வரவேற்ற குளித்துறை வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு குளித்துறையினுடைய வெற்றியை ஆனால் வைகோ அவர்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறோம். மற்றும் குளித்துறை நகராட்சியை தமிழகத்திலேயே முன்மாதிரியான நகராட்சியாக மாற்றி காட்ட இன்றும் நாம் வைகோ அவர்கள் செயல்படுவோம் என உறுதி கூறுகிறேன். மற்றும் குளித்துறை நகராட்சியை சிறந்த நகராட்சியாக மாற்றி காட்ட நான் வைகோவிடம் முறையிட்டு பல திட்டங்களை இங்கு பெற்று பெறுவேன் என உறுதி கூறுகிறேன். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்: 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 2520 ரூபாய்.
ஒரு சவரன் தங்கம் 20,160 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 56 ரூபாய் 40 காசுகள். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று ஏற்றத்தை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 153 புள்ளிகள் அதிகரித்து 16,939 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 48 புள்ளிகள் அதிகரித்து 5,098 புள்ளிகளாக முடிவடைந்தது.